நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 338வது திருநாமம் அசோகாய நமக. 1906ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் வாழ்ந்த ஒரு கன்னட குடும்பத்தில் அம்மாள் என்ற பெண்மணி தோன்றினார். அவர்கள் பரம்பரையாக ராகவேந்திர சுவாமியின் பக்தர்களாக இருந்து வந்தார்கள். அந்த கால வழக்கப்படி இளமையிலேயே அம்மாளுக்கு பெற்றோர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாத வயதில் திருமணம் ஆன அம்மாளின் கணவர் சிறு வயதை கடந்து பொறுப்புள்ள கணவராக மாறுவதற்கு முன்னமேயே மரணமடைந்து விட்டார். சிறு வயதிலேயே விதவையான அம்மாளை உறவினர்கள் எல்லோரும் பலவாறாக அவமானப்படுத்த தொடங்கினார்கள். சிறு வயதிலேயே கண்ணனிடமும் நரசிம்மரிடமும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த அம்மாள் அந்த அவமானங்களை பொருட்படுத்தாது பக்தியில் ஈடுபட்டார். ஆனாலும் இளம் விதவையான அம்மாளை சுற்றத்தார்கள் பலவாறாக அவமானப்படுத்தவே துயரம் தாழாத நிலையில் ஒரு ஆழமான குளத்தின் கரைக்கு சென்றார் அம்மாள். இறைவா, என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு குளத்தில் குதிக்க முற்பட்டார். நில் என்றொரு குரல். கண் விழித்து பார்த்தார் அம்மாள். எதிரே சாக்ஷாத் நரசிம்ம பெருமாள் நிற்கிறார். அதுவும் உக்ர வடிவம் இல்லாமல் சாந்த வடிவத்துடன் காட்சி தந்தார். வாழ்க்கை வாழ்வதற்கே நீ பூமியில் வாழ வேண்டும். நான் தந்த உயிரை மாய்த்து கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை என்றார் நரசிம்மர். அப்படியானால் எனக்கு ஒரு வரம் தா என்று கேட்டார் அம்மாள். என்ன வரம் என்று நரசிம்மர் கேட்க, பசி என்றால் என்னவென்றே எனக்கு தெரியக்கூடாது, இதையே எனக்கு வரமாகத்தா என்று வேண்டினார். அதை நரசிம்மரும் அருளினார். அதனால் அன்று முதல் தினமும் ஒரு லோட்டா பால் அல்லது தயிர், அத்துடன் ஒரு பழம் மட்டுமே உண்டு தனது வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினார். ஏகாதசி நாட்களில் அதையும் உண்பதில்லை. உணவையே கையால் தொடாத போதும் உற்சாகத்தோடு கண்ணபிரானை குறித்து பல பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் பாடி வந்தார் அம்மாள். அதிலும் விசேஷமாக பண்டரிபுரம் பாண்டுரங்கன் மீது அவருக்கு மிகுந்த பக்தியும் அன்பும் உண்டு. பாண்டுரங்கனே அவரது கனவில் தோன்றி தனது ஊரான பண்டரிபுரத்துக்கு அழைத்து தனக்கு பல தொண்டுகளை செய்ய வைத்தான். ஒரு முறை காஞ்சி பெரியவர் கும்பகோணத்துக்கு வந்தபோது ஒரு பக்தர் அவரை நமஸ்கரிக்க வந்தார். அப்போது பெரியவர், எனக்கு ஏனப்பா நமஸ்காரம் செய்கிறாய்? உங்கள் ஊரிலேயே ஒரு பெண் உணவே உட்கொள்ளாமல் பஜனை பண்ணி கொண்டு இருக்கிறாரே, அவரது ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று கூறினாராம். இப்படி பசியையே வென்று பஜனையிலேயே காலம் கழித்த அம்மாள் தமது 104ஆம் வயதில் 2010ஆம் ஆண்டு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் கண்ணனின் திருவடிகளை அடைந்தார். திருமாலின் திருவருளை பெற்றபடியால் தன் ஆயுள் முழுவதும் உணவையே கையால் தொடாமல் பசியை வென்று 104 வருடங்கள் வாழ்ந்து காட்டினார் அம்மாள். சோகம் என்பது உலகில் நாம் வாழும்போது உடல் ரீதியாக நமக்கு ஏற்படும் பசி, தாகம், வருத்தம், மயக்கம், மறதி, மூப்பு உள்ளிட்ட அனைத்து உபதிரவங்களையும் குறிக்கும். இந்த சோகங்களை எல்லாம் போக்குபவராக திருமால் திகழ்வதால் அவர் அசோகக என்று அழைக்கப்படுகிறார். அபகதத் பாப்மா விரஜக விம்ருத்யுக விஷோகக விஜிகித்சக அபிபாசக என்ற சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் முக்தியடையும் ஜீவாத்மாவை பாபம், மூப்பு, மரணம், துக்கம், பசி, தாகம் ஆகிய அனைத்திலிருந்தும் திருமால் விடுவிக்கிறார் என்று கூறுகிறது. அதனால் தான் வைகுண்டத்தை சென்றடைந்த பின் ஜீவாத்மாவை பாபம், மூப்பு, மரணம், துக்கம், பசி, தாகம் போன்றவை தீண்டுவதில்லை. ஆக அசோகக என்றால் பசி, தாகம், மூப்பு உள்ளிட்ட உடல் ரீதியான சோகங்கள் அனைத்தையும் போக்கி அருள்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 338வது திருநாமம். அசோகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் உடல் உபாதைகள் அனைத்தையும் திருமால் தீர்த்தருளுவார். நாராயண நாராயண.